இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி வாழவே கூடாது. இது என்ன உலகம்? இனி வாழவே கூடாது. வாழ எனக்கு பிடிக்கலை. ஏன் இவங்க கூட வாழணும்? என்னை எப்போ பார்த்தாலும் கொடுமைப்படுத்துகிறாங்க. இவங்க செயல் என்னை வேதனைப்படுத்துகிறது. இந்த செயல் என்னை துக்கப்படுத்துறது. கட்டின புருஷன் கவனிக்க மாட்டேங்கான். சரி, ஒரு மாமா மாமியாவது உதவி செய்வாங்கன்னா அவங்களும் சரி கிடையாது. பிள்ளைகள் அதுக்கு மேலே, நாத்தனார் அதுக்கு மேலே, குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க வேறு விதமாக இருக்கிறாங்க. வாழவே கூடாது. இது ஒரு கூட்டத்தினுடைய சத்தம். ஒரு கூட்டம் ஒரே வாழ்க்கையில், வியாபாரத்தில், தொழிலில், படிப்பில் நஷ்டம் இருக்குது. வாழவே பிடிக்கல. எப்படியா செத்துடலாமா? யார்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை. சில நேரங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருது. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாச்சு, ஒருவேளை வெளியில் சொல்ல மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. வாழ்க்கை பிடிக்கலை, சாகணும் அல்லது வாழ வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு கூட இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் செய்யுது. ஏன் மனுஷனையே பார்த்து சாவணும்னு நினைக்கிங்க? சூழ்நிலைகளை பார்த்து ஏன் நினைக்கிங்க? நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே தன் வாழ்க்கையை இழந்த ஒருவர் உண்டுலாம். நம்ம இயேசப்பா தான். நம்ம வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் வாழ்க்கையை இழந்தார் மனுஷனாக வந்து. நீங்கள் ஏன் பிறகு நான் வந்து அவன் அப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறான், வீட்டில் அவங்க அப்படி பேசுகிறாங்க, வேலை போனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க, இப்படியே புலம்புறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வாழ வைத்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து அத்தனை பேர் வாழ்ந்தார்கள். இல்லை, பேதுரை விட மோசமாக தப்பிட்டியா? யோசனை பண்ணி பாருங்கள். இயேசுநாதரை சபித்து சாபம் போட்டு வயது என்ன பண்ணணுமோ அவ்வளோ பண்ணிட்டான். அவன் தேடி வந்தபோது அவனை கொண்டு தான் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார். பார்த்தீங்களா? உங்களுக்கு உதவி செய்வார். தைரியமாக இருங்க. வாழ பிடிக்கலன்னு சொல்லாதீங்க. பைபிளில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய கொம்பன், கிராமத்து பாஷையில் சொல்லப்பட பெரிய கொம்பன், 850 பேருக்கு முன்னாடி நின்று அடித்தவன். யார்? நம்ம தாத்தா எலியா தான். ஒரு பொம்பளை இயேசுவை சொன்னால் சாவ போகிறாங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. அப்படி இருக்கீங்களா? சாகணும்னு நினைக்கிறவன மாதிரி நீங்கள் உட்காந்து இந்த கர்மலித்தனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம வாழ வைப்பதற்காக தான் அவர் ஜீவனை கொடுத்துருக்காரு. ஏன் நீ ஏன் கொடுக்கணும்? இதை கேட்கிற அருமையான சகோதரியே, சகோதரியே, விசுவாசி, நீ வாழ வேண்டும் என்பதை விரும்புகிற. நம்ம தாத்தா நினச்ச எலியா தீர்க்கதரிசி அப்பாடே போய் படுத்துட்டான். ஆண்டவர் தூதன் அனுப்பி நல்ல சூடு அப்பம் தண்ணி கொடுத்து நல்லா சாப்பிட்டான், படுத்துக்கிட்டான். திரும்ப சாப்பிட்டான், படுத்துக்கிட்டான். சாகணும்னு அவள் சாப்பிட்டு சாகணும்னு படுக்காங்க. வேடிக்கை பற்றியெல்லாம். அப்போ தான் ஆண்டு, நீ சாவன்னு நினைக்க, உனக்கு ஏகப்பட்ட டூட்டி இருக்கிச்சு போயா அப்படின்னு. இப்போவும் அதான் சொல்றாரு. தேவையில்லாத எண்ணத்தோடு இதை கேட்டுட்ருக்காங்க. அந்த எண்ணத்தை இயேசு நாமத்தில் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு, இயேசு இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? கர்த்தர் பார்த்து கொள்வார், நடத்துவார். கர்த்தருடைய பர்வதத்தை மகன் கேள்விக்கு அப்பா சொல்ல கர்த்தர் பார்த்துக்கிடுவார்டா. உயிரோடு திரும்பலையா? உங்களை இயேசு உயிரோடு வாழ வைப்பார். சந்தோஷமாக இருங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. காட் பிளஸ் யூ.